குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் சிஎஸ்கே ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி கண்டேன் காதலை சீரீஸை பற்றி சொல்லிடுறேன். அது முழுக்க முழுக்க கிரைம் சீரீஸாக மட்டுமே நான் எடுக்கணும்னு நினச்சேன். ஆனாலும் ஃபேமிலி கண்டென்ட்டுக்குள்ளே கொஞ்சம் கொண்டு போயிட்டேன். மொத்தம் 2 பேர், ஒன்று கேஎஸ் மலர், இன்னொன்று முத்துக்காலை வெண்ணிலா. ஒன்று நாட்டில் நடக்கிற கிரைம், இன்னொன்று வீட்டில் நடக்கிற கிரைம். வானதி மேம் இன்ஸ்பெக்டராக இருந்தாங்க. கமல் வானதி பேரை ஒரு ரீசனுக்காக கொண்டு வந்தேன். ஆனால் அந்த ரீசன் தேவைப்படாமலே நான் சீரீஸை முடிச்சிட்டேன். அப்புறம் கோவிந்த் சார் பிருந்தா அது கதைக்கு தேவையில்லைன்னு நினச்சேன். அதனால அதை அப்படியே விட்டுட்டேன். மற்றபடி அது எடுக்கக்கூடாதுன்னெல்லாம் ஒன்றும் இல்லை. அதையும் எடுத்தோம் அப்படின்னா ஃபேமிலி கண்டென்ட்டுக்குள்ளே ரொம்ப போயிடும். அது தேவையில்லை இந்த கிரைம் சீரீஸ்க்குன்னு நினச்சதுனால அதை அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். அப்புறம் எதுக்காக கண்டேன் காதலை பார்ட் 2 எடுக்க போகிறேன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? கேகே லாஸ்ட் எபிசோடில் நான் சொல்லியிருந்தேன் கேஎஸ் மலர் சீனை நான் நினச்ச மாதிரி எடுக்கலான்னு. அவங்களோட பார்ட் ஆஃப் சீனை கடைசி வரைக்கும் கிரைம்லேயே தான் கொண்டு போகணும்னு நான் ஐடியா வச்சுருந்தேன். ஆனால் அவங்கள ஃபேமிலிக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். ஏன் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முத்துக்காலை வெண்ணிலாவுக்கு கல்யாணம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் தம்பிக்கு கல்யாணம் பண்ணணும்னு நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. அதை பார்த்துட்டு நான் அப்படியே மாற்றிட்டேன் அந்த இடத்துல மட்டும். அப்போலேருந்தே எனக்கு அது கொஞ்சம் நெருடலாகவே இருந்தது. அதுக்காக தான் கண்டேன் காதலை பார்ட் 2 எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் முத்துக்காலை வெண்ணிலா அவங்களோட சீனுமே இன்னும் நான் வேறு மாதிரி எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். இப்போ கேஎஸ் மலர் பார்ட், எம்கே வெண்ணிலா பார்ட், இவங்க 2 பேரோட கதையையும் கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றி கண்டேன் காதலை பார்ட் 2 எடுக்கிறேன். இப்போ உடனே அதை எடுத்தால் உங்களுக்கு ஒரே ஸ்டோரியை பார்க்குற மாதிரி போர் அடிக்கும். அதனால தான் அதை ஒரு 2-3 சீரீஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாம்னு நினச்சிருக்கேன். ஸோ இப்போ கேகேவை பற்றின டவுட் கிளியர் ஆகிடுச்சா? அடுத்து நியூ ஸ்டோரி வில்லேஜ் டைப்பில் எடுங்கன்னு கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தீங்க. ஃபேமிலி கண்டென்ட் எடுங்கன்னு கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தீங்க. எனக்குமே அது எடுக்கணும்னு தான் ஆசை, நம்ம என்ட்ரன்ட்ரும் காதல் மாதிரி. ஆனால் அந்த கண்டென்ட்டை கையில் எடுத்தால் எப்படியும் அதை முடிக்கிறதுக்கு ஒரு 4-5 மாதமாவது ஆகிடும். ஆனால் என்கிட்ட இப்போ ஒரு 4 புது ஸ்டோரி இருக்குது. எனக்கு 4யுமே போடணும்னு ஆசை தான். ஆனால் நமக்கு ஒரு ஸ்டோரியவே ஒழுங்காக போட முடியாது. இதில் எதுக்கு 4 ஸ்டோரியை போடுறதை பற்றி ஆசைப்படணும் அப்படின்ட்டு தான் அந்த ஐடியாவை அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தீங்க EVEK ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆரம்பித்தது இன்னும் முடிக்காமல் இருக்குது, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நியூ ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கரெக்டு தான், எனக்குமே அதுதான் ஆசை. EVEKவை முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணணும்னு. ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு EVEK பிடிக்காது. ஸோ EVEK முடிக்கிற வரைக்கும் அவங்க புது ஸ்டோரிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் புது ஸ்டோரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு நான் அப்போவே கேட்க ஸ்டார்ட் பண்ணேன். அது முடிஞ்சு போச்சு. இப்போ அதுக்கடுத்து இன்னொரு ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆனால் EVEK தான் மெயின். டெய்லி EVEK ஒரு எபிசோட் போடுறேன். இப்போ புதுசாக ஆரம்பிக்க போகிற CSK ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுறேன். EVEKவுமே இன்னும் கதை கொஞ்சம் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த CSKவுமே ஒரு சின்ன ஸ்டோரி தான், ரொம்ப பெரிய லென்த்தான ஸ்டோரிலாம் கிடையாது. அதனால தான் ஒரு ஃபேமிலி கண்டென்ட் ஆரம்பிக்க முன்னாடி இதை ஆரம்பித்து முடிச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். CSK சின்ன ஸ்டோரி தான் அப்படிங்கிறதுனால மேபி EVEK முடியும் போதே இதுவும் முடிகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ 2யும் முடிச்சுட்டு புதுசாக ஒரு பெரிய ஸ்டோரி ஆரம்பிக்கலாம். சரியா? இந்த EVEK CSK 2யும் முடிச்சுட்டு கண்டேன் காதலை பார்ட் 2 ஆரம்பிக்கிறதானாலும் சரிதான், இல்லை புதுசாக ஒரு நியூ ஸ்டோரி ஆரம்பிக்கிறதானாலும் சரிதான். அது முடிச்சதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள், அதுபடி நம்ம ஆரம்பிச்சிடலாம். சரி, ஓகே. இப்போ EVEK பற்றியும் KK பற்றியும் நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லி கிளாரிஃபை கொடுத்துட்டேன்னா இப்போ நம்ம CSKவுக்கு வருவோம். சூடி தந்த சுடற்கொடியே CSK இது ஒரு டிஃப்ரெண்ட்டான லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம். ஒரு ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க சிங்கிள் பேரண்ட் கண்டென்ட் மாதிரி தெரியுது அப்படின்னு. நான் ஸ்டோரியை பற்றி இப்போ எதுவுமே சொல்ல போகிறதில்ல, பார்க்க நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத கேள்விப்படாத ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும். இது ரொம்ப சின்ன ஸ்டோரி தான். அதிகபட்சம் ஒரு 60 எபிசோடுக்குள்ளேயே ஸ்டோரி முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். அப்புறம் நிறைய பேர் மனசில் நினச்சிருப்பீங்க, தினமும் ஒரு வீடியோ கூட ஒழுங்காக வர மாட்டேங்குது, இதில் நியூ ஸ்டோரி வேறு அப்புறமா போடுறீங்க அப்படின்னு. யாரும் என்கிட்ட கேட்கல, இருந்தாலும் நானே சொல்லிடுறேன். ஆரம்பத்துலேருந்து என் கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், நம்ம வீட்டில் கறி இருக்குது, அது எப்போ ஸ்டாப் ஆகுதோ அப்போ தான் என்னால் வீடியோ மேக் பண்ண முடியும்னு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே நிலமை தான் இப்போவும். அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ ஏதாவது பிரச்சனைனா உங்களுக்கு நான் போஸ்ட் போட்டுட்டு தான் இருக்கேன். இப்போ பாப்பாவுக்கு எக்ஸாம் நடக்குது, அது போக அவங்களுக்கு கண்ணில் கொஞ்சம் அலர்ஜி வேறு ஆயிடுச்சு. கண்ணுக்குள்ளே சின்னதாக பொக்கலை வந்து அது சரியாயிடுச்சு. பட் அலர்ஜி இன்னும் சரியாகலை, இன்னும் 1 வீக் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள ஃபோன் டிவி எதுவுமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அவங்க அப்படி பார்க்காம இருக்கிற நேரத்தில் நான் எந்நேரமும் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. அதனால தான் நான் இப்போ ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. நிறைய பேருக்கு கமெண்ட்ஸுக்கு ரிப்ளையும் பண்ண முடியறதில்ல. அவங்க எப்போ தூங்குறாங்களோ அப்போ தான் நான் ஃபோன் எடுத்து வேலையே பார்க்க முடியும். அது ஒரு காரணம். அப்புறம் நம்ம ஊரில் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு. மொத்தம் 12 நாள் திருவிழா, இன்றைக்கி 8வது நாள் திருவிழா. டெய்லி நம்ம ஏரியா பக்கம் சாமி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சவுண்டு ஒரு பக்கம். ஸோ வீடியோ மேக் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைமே கிடைக்க மாட்டேங்குது. திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோ ரெகுலராக போடுறேன். என்ன திருவிழா முடிகிறதும் எக்ஸாம் முடிகிறது எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம். ஸோ திருவிழா நடக்குது, எக்ஸாம் நடக்குது, பாப்பாவுக்கு கண்ணு வலி வேறு, இப்படின்னு இந்தான்னு அடுத்தடுத்து வேலை வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் ஃபோனை கையில் எடுக்கவே முடியலை, கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ண முடியலை, புதுசாக வீடியோ மேக் பண்ணவும் முடியலை. இன்னும் ஒரு வாரத்தில் எல்லாமே சரியாக போயிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்னங்க. அதுக்கப்புறம் வீடியோ ரெகுலராக போடுறேன்.
கமெண்ட்ஸ் பண்ண எல்லாரும் சிஎஸ்கே டைட்டில் ரொம்ப பிடிச்சிருக்கு, பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, எப்போ போடுவீங்கன்னு கேட்டுட்டு தான் இருக்கீங்க. சீக்கிரமாக போடுறேன். சரி, அவ்வளவுதாங்க. இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நான் சொன்னது எல்லாமே நிறைய பேர் கேட்டிருந்த கொஸ்டின்ங்கிறதுனால இதை வீடியோவை போட்டுட்டேன். இன்னைக்கு நம்ம ஏரியா பொங்கல், நாளைக்கு அக்னி சட்டி பூக்குழி இறங்குறது, வியாழக்கிழமை தேர், வெள்ளிக்கிழமை பூப்பல்லாக்கு, சனிக்கிழமை மஞ்சள் நீராட்டு. அதோட திருவிழா முடிஞ்சது. அதுக்கப்புறம் வீடியோ ரெகுலராக வரும். சரியாங்க, நாங்கள் போயிட்டு வரோம். டாடா, பாய். கொட்டு சவுண்டு கேட்டுச்சா? மாவிளக்கு ஒன்று வருது. இப்படி தான் 12 நாள் இருக்கும். இதுக்கு நடுவில் தான் எல்லா வேலையும் பார்க்கணும். திருவிழான்னா அப்படித்தான். அதுவும் நம்ம ஏரியா திருவிழான்னா கேட்கவே வேண்டாம், சும்மா தாறுமாறாக இருக்கும். சரி, போயிட்டு வரேங்க, பாய். என்ன பேபி, என்னையவே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? நீ என்னெல்லாம் படம் காட்டுற, எப்படியெல்லாம் படம் காட்டுறேன்னு பார்த்துட்டு இருக்கேன். நான் படம் காட்டுறேனா? பாத்தீங்களா? இவன் படம் காட்டுறதை விடையா நான் காட்டிட போறேன். சரி வா, திருவிழா பார்க்க கூட்டிட்டு போவா. வா வா வா.